இந்த உலகத்திலேயே எது பெஸ்ட் வேலை அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வந்து நான் சாட் ஜிபிடியும் கேட்டேன். நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்கேன். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, டாக்டர் தான் அவங்க தான் உயிரை காப்பாற்றுறாங்க. அவங்க தான் அவங்க வேலை தான் இருக்கிற உலகத்திலேயே நல்ல சிறந்த வேலைன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அதில் எந்த கருத்துமே இல்லை. நான் சும்மா கேட்டு பார்க்கமே அப்படின்னு ஜெமினி அப்புறம் சாட் ஜிபிடிலையும் சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவங்களும் சொன்ன அந்த மாதிரி டாக்டர் நீங்கள் மணியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகிறதோ இல்லை அனலிஸ்ட் ஆகிறதோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டாக்டர் சர்ஜன் அவங்களும் வந்து ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்க. சில நீங்கள் மன நிம்மதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் நினச்சிங்கன்னா தீயணைப்பு துறையினர் இருக்காங்களா அவங்க தான் நிறைய பேர் தீயிலெல்லாம் உயிரியே துச்சமாக நினச்சி நிறைய பேரை காப்பாற்றுறாங்க. அது ஒரு பெஸ்ட்டு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா லைப்ரரியன்ஸ் அவங்களோட இதுவுமே வந்து பெரிய ப்ரெஷர்லாம் இருக்காது. மேபி என்ன இத்தனை பேர் புக்கு படிக்க வைக்கணும், இத்தனை உறுப்பினர்களை சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறது மேபி இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லானையும் மன நிம்மதியான ஒரு லைஃப்பையும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மன நிம்மதியை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியன்ஸ் ஒர்க் வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். அப்போது இன்னும் 2, 3 இருந்தது. நான் அதை பிக்சரில் காட்டுறேன். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை எல்லாருக்குமே பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் பணத்தை முக்கியமாக நினைக்கிறீங்களா, இல்லை மன அமைதியாக, இல்லை எல்லோரும் மதிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து பணம் முக்கியம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டைம்ஸில் பணமும் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பணமும் முக்கியம், பட் அட் த சேம் டைம் கிடைக்கிறப்பல ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்மளோட லைஃப்பையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சில மன நிம்மதிக்காக சில விஷயங்கள் ட்ரிப்பு போகிறதாகட்டும். நிறைய பேர் கேட்பாங்க, என்னடா ட்ரிப் போய்ட்டு அவ்வளோ கிளாஸ் இருக்கான்னு தெரியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேபிளுக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஏதாவது போயிட்டு ஏன்னா ஒர்க் பண்ணுறோம், மெமரிஸையும் அப்பப்போ கலெக்ட் பண்ணணும், பார்க்காத இடத்தையும் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அப்பப்போ போயிட்டுருப்பேன். ஸோ இது வந்து என்னோடய இது. உங்களுக்கு உங்கள் மனசு வந்து இந்த பெஸ்ட் ஒர்க் இதுதான் உலகத்திலேயே சிறந்த வேலை. அட்லீஸ்ட் இந்த வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்களோட ஐடியாலஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஷேர் பண்ணால் தான் நமக்குமே நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கணுங்கிறது என்னோடய கருத்து. உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.